Hello, welcome to Alpha Academy. I am your Devika ma'am. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜில ஃபர்ஸ்ட் பார்ட் டிஎன்ஏ டு டிஎன்ஏ இஸ் நோன் அஸ் ரெப்ளிகேஷன் அதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்ஏ டு ஆர்என்ஏ தட் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்க்க போறோம். ஓகே, டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் எதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்டர்கோ ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா DNA is the genetic material which is present inside the cell. Okay, nucleus இருக்கும், nuclear envelope இருக்கும். Okay, these are nuclear pores. The genetic material are present inside the cell. This DNA, ஒரு DNA express ஆகணும்னா the DNA should be expressed in the form of proteins. அதோட மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணணும்னா ஜீனோட எக்ஸ்பிரஷன் யாரு அப்படின்னா புரோட்டீன்ஸ். அந்த புரோட்டீன்ஸ் தான் வந்து ஜீனு நினைக்கிற வேலையை முடிக்கிறது யாரு அப்படின்னா புரோட்டீன்ஸ். அந்த புரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ற ஃபேக்டரி எங்க இருக்கு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ரைபோசோமல் ஃபேக்டரி எங்க இருக்கு அப்படின்னா திஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேல ரஃப் எண்டோபிளாஸ்மிக் RER மேல இருக்கிறது என்ன அப்படின்னா ரைபோசோம்ஸ். இந்த ரைபோசோம்ஸ்ல தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஓகே, புரோட்டீன்ஸ் வந்து சைட்டோபிளாசம்ல ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகுற புரோட்டீன்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் யார் வச்சிருக்கா அப்படின்னா உள்ள இருக்க டிஎன்ஏ வச்சிருக்காங்க. டிஎன்ஏ இங்க இருக்கு, இது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும். The DNA information always expresses in the form of proteins. This protein forming factor is present in cytoplasm. அப்ப ஏதாச்சும் ஒரு மெசேஞ்சர் தேவை. இதோட இன்ஃபர்மேஷனை இங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு மெசேஞ்சர் தேவை. அந்த மெசேஞ்சர் தான் யாரு, இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து இங்க கொடுக்கறது யாரு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் mRNA, மெசேஞ்சர் RNA. கிளியர்? இப்ப அதுக்காக தான் அந்த டிஎன்ஏ வந்து என்ன அண்டர்கோ ஆகும் அப்படின்னா the DNA provides its information. அதுக்கு பிரசன்ட் ஆயிருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே இன்னொரு காப்பி பண்ணி அது வந்து உள்ள நியூக்ளியஸ்ல இருந்து வெளியில அனுப்பும். இப்ப இங்க வந்து mRNA தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா புரோட்டீன்ஸ், அமைனோ ஆசிட்ஸை கிரியேட் பண்ணி புரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணும். இதனாலதான் வந்து நடுவுல ஒரு இன்டர்மீடியட் தேவை. எதனால? அந்த நியூக்ளியர் என்வலப்பை தாண்டி நம்மளுக்கு சைட்டோபிளாசம் உள்ள அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கொண்டு வரணும். அதனாலதான் அந்த ஆர்என்ஏவை என்ன சொல்றாங்க அப்படின்னா மெசேஞ்சர் RNA. It brings the message from the DNA and gives to protein formation. Okay, acts as a எப்படி சொல்றது, slip, informative slip for protein formation. ஓகே, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிஎன்ஏல இட் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட். டிஎன்ஏ டு ஆர்என்ஏ ஃபார்மேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். இன்னும் என்சைம் இதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது ஆர்என்ஏ பாலிமரேஸ். இன்னும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 பார்த்தோம்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல, அது என்ன என்சைம் அப்படின்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். எதனால? அதுக்கு இன்ஃபர்மேஷன் இங்க டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குமா, திஸ் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இது வந்து ரெப்ளிகா ஃபார்ம் பண்ணுது. இது வந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுறதும் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல பேசுறேன் நான். டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது, இங்கேயும் டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுறதுனால இந்த என்சைம், இந்த பாலிமரேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஆனால் இங்க அந்த கதை இல்ல. This is double stranded DNA. There is only one plate which is 3' to 5' is known as template. Template இருக்க இன்ஃபர்மேஷன் தான் யாரா மாறப்போகுது அப்படின்னா mRNA. RNA இது DNA. RNA ஃபார்மேஷனுக்கு யார் மேல டிபெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா DNA மேல டிபெண்ட் ஆகுறதால DNA டிபெண்டன்ட் RNA ஃபார்ம் ஆகுது இல்ல. RNA ஓட சிந்தசிஸ் தானே கேரி அவுட் பண்ணுது, RNA பாலிமரேஸ் சொல்லுவோம். கிளியர்? டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த பாலிமரேஸ் டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏல இருந்து RNA ஃபார்ம் ஆகுறதால டிஎன்ஏ டிபெண்டன்ட் RNA பாலிமரேஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ற என்சைமை சொல்லுவோம். ஓகே, திஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஓகே, எங்கெல்லாம் வந்து நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்? ஒரு செல் இருக்குமா, எல்லா ஜீன்ஸும் அட் எ டைம் எக்ஸ்பிரஸ் ஆகுமா கேட்டா நோ.
எப்ப எந்த செல்லுக்கு எந்த ஜீனோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுமே தவிர மற்ற செல்ஸ் மற்ற ஜீன்ஸ் ஆர் கீப் இன்ஆக்டிவ் எப்ப அதோட ஃபங்க்ஷன் வரைக்கும். Now the complete DNA is not transcribed at once. ஒரே டைம்ல இப்ப ரெப்ளிகேஷன் அப்படி கிடையாது. ஒரு வாட்டி ரெப்ளிகேஷன் இனிஷியேட் ஆயிடுச்சா கம்ப்ளீட்டா இட் எண்ட்ஸ். ரெண்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அதோட ரெப்ளிகேஷன் எண்ட் ஆகும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு ஸ்மால் ஜீன்ஸ் கரெக்டா டிஎன்ஏல நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஎன்ஏ வந்து கொஞ்சம் பார்ட் ஆஃப் த டிஎன்ஏ இட் ஹாஸ் த கேப்பபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ். அந்த எக்ஸ்பிரஸ் ஆகிற அந்த டிஎன்ஏ பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய ஜீன்ஸ் இருக்கும். இந்த ஜீன்ஸ் எல்லாமே வந்து எப்ப தேவை இருக்கோ அப்ப மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, சி நாட் ஆல் செல் எக்ஸ்பிரஸஸ் ஜீன். அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு 2-3 செல் இருக்கு. சாரி, we have so many cells. ஆனா இன்சுலின் வந்து நம்மளுக்கு எங்க மட்டும்தான் அந்த இன்சுலின் ஜீன் வந்து எங்க மட்டும்தான் ஆக்டிவா இருக்கு அப்படின்னா that is active in pancreas. அங்க மட்டும்தான் இன்சுலின் ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுமே தவிர ஹார்ட் செல்ஸ்லயோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி செல்ஸ்லயோ வந்து நம்மளுக்கு அந்த ஜீன் வந்து இன்ஆக்டிவா தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் த செல்ஸ் ஆல்சோ they are kept inactive or active. ஓகே, நாட் நெக்ஸ்ட் ஒன்லி இதுல பார்த்தோம் அப்படின்னா this is ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. only one DNA strand out of the two is expressed. எப்பவுமே ரெண்டு DNA is the double stranded molecule. ரெண்டு ஸ்டாண்ட்ல டிஎன்ஏ. this two are DNA strands. இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸ்லுமே எப்பவுமே ஒரே ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும், இன்னொரு ஸ்டாண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணாது. ஒருவேளை ரெண்டு ஸ்டாண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? இது வந்து மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய மாட்டேங்குது. now I have explained clearly. see இப்ப பாருங்க, இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகே, this is double stranded DNA. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டாண்டுமே ஒரே ஒரு எம்ஆர்என்ஏ தான். ரெண்டு ஸ்டாண்ட்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆவாங்க? ஒரு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎன்ஏ மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்படி ஒருவேளை ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎன்ஏ எக்ஸ்பிரஸ் ஆகாம ரெண்டு ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎன்ஏவும் நம்மளுக்கு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. இப்ப ரெண்டு ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏவும் நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சு. இங்க ஒரு எம்ஆர்என்ஏ, இங்க ஒரு எம்ஆர்என்ஏ, ஏ சி யூ ஏ ஜி. இங்க ஆர்என்ஏல என்ன அப்படின்னா தைமின் இஸ் ரிப்ளேஸ்ட். இங்க யூ இருக்கு அப்படின்னாவே தட் இஸ் ஆர்என்ஏ. பிகாஸ் இன் ஆர்என்ஏ தைமின் இஸ் ஆப்சென்ட். ஏயு ஏடின்னு சொல்ல மாட்டோம், ஏயுன்னு சொல்லுவோம் ஆர்என்ஏல. டிஎன்ஏல மட்டும்தான் ஏடி. ஹியர் த தைமின் இஸ் ரிப்ளேஸ்ட் வித் யுராசில். ஓகே, அடுத்து என்னாச்சு? UACUAG. அதுக்கு காம்ப்ளிமெண்டரி. இதுக்கு இது வந்து this 3' is expressed by 5' to 3'. இந்த ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து எக்ஸ்பிரஸ் ஆனது. இது ஸ்டாண்ட் 1, இது ஸ்டாண்ட் 2, ரெண்டு ஸ்டாண்ட் இல்ல. இந்த ஸ்டாண்ட்ல இருந்து எக்ஸ்பிரஸ் ஆனது 3' to 5'. UACUAG. செகண்ட் ஸ்டாண்ட்ல இருந்து எக்ஸ்பிரஸ் ஆனது AUGAUC. இப்ப இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் பாருங்க, இது ஒரு ஸ்டாண்ட் எக்ஸ்பிரஸ் ஆனது, இதோட எக்ஸ்பிரஷன், இதோட எக்ஸ்பிரஷன், இது செகண்ட் ஸ்டாண்ட். This two newly formed mRNAs are complementary to each other. U க்கு ஆப்போசிட்டா A இருக்கு, A க்கு ஆப்போசிட்டா U இருக்கு, C க்கு ஆப்போசிட்டா G. எல்லாமே காம்ப்ளிமெண்டரியா இருக்கிறதால this will form as this forms hydrogen bonds between them. இங்க பாருங்க, காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட்ஸ்ன்றதால இதுக்கு நடுவுல ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் கிரியேட் ஆகி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா மாறிடும். டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா மாறிடுச்சுன்னா ரைபோசோம் எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் படிக்கும்? அந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸுமே அட்டாச் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டாண்ட் இருந்தாதான் அதுல இருக்க மெசேஜை படிச்சு அதுக்கான அந்த கோடனை படிச்சு அதுக்கான அமினோ ஆசிடை கொண்டு வரும். ரெண்டு ஸ்டாண்டும் பைண்ட் ஆயிடுச்சுன்னா எங்க இருந்து ரைபோசோம் படிக்கும்? சோ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா மாறினதுக்கு அப்புறம் கெட்ஸ் இன்ஆக்டிவேட்டட். இது ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன். இப்ப ரெண்டு டிஎன்ஏ ஸ்டாண்டும் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அடுத்த காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு வேலை எக்ஸ்பிரஸ் ஆச்சு தனித்தனியாவே ஸ்டாண்ட் இருந்தாலுமே இதுல இருக்க கோடான் இன்ஃபர்மேஷனும் இதுல இருக்க கோடான் இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளீட்டா வேற. பாருங்க, இங்க யூஏசி இருக்கு, இங்க ஏயுஜி இருக்கு, இங்க யூஏஜி இருக்கு, ஏயுசி. டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட்ஸ் ஆர் கெட் அட்டாச். டூ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஒரே ஒரு சிங்கிள் செக்மெண்ட் ஆஃப் ஜீன்ல இருந்து we are getting two different proteins.
டூ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஒரு ஜீன் எக்ஸ்பிரஷன் எதுக்கு, ஜீன் எக்ஸ்பிரஷனே எதுக்கு, ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும், அந்த ப்ரோட்டீன் போய் ஒரு ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இல்லாம ஒரு ஜீனு ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது என்ன எக்ஸ்பிரஷனை, எந்த எக்ஸ்பிரஷனை போய் கண்ட்ரோல் பண்ணுன்றதே இட் இஸ் பிக் கொஸ்டின் மார்க் அண்ட் இட் இஸ் a காம்ப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன். அதனால இந்த this are the two reasons why only one strand of the DNA codes for mRNA, the other strand keeps silent. ஓகே, இப்ப வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னா என்ன அப்படின்னு இதுதான் ரெண்டு ரீசன். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஒருவேளை ரெண்டு ஸ்டாண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா the formed mRNAs are complementary to each other. That's why double stranded RNAs are formed where the ribosome cannot read the message on the double stranded RNA, so it will get inactivated. Second reason என்ன அப்படின்னா, ஒருவேளை ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே இருந்தாலுமே two mRNAs have different codons where the different amino acids will get attached. That's why it leads to formation of two different proteins, one single gene but two different proteins என்றதால the expression is becomes complicatory. That's why only one single strand it gets expressed. Okay, இப்ப transcription unit na என்னன்னு பார்க்கலாம். The transcription unit is nothing but the segment of gene. Okay, ஒரு gene எந்த gene வந்து நமக்கு டிரான்ஸ்கிரிப்ட் ஆக போதோ அந்த யூனிட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் சொல்லுவோம். The transcription unit is made up of promoter, structural gene and terminator. Promoter, structural gene and the terminator. Promoter is nothing but where the RNA polymerase binds. நம்ம எப்படி ORI பார்த்தோமோ DNA replicationல ORI is known as origin of replication. எப்படி அங்க ORI வந்து DNA replication initiate பண்ணுதோ அதே மாதிரி promoter is the place where the RNA polymerase binds. Okay, RNA polymerase binds. Next, structural gene na என்ன அப்படின்னா, எந்த செக்மெண்ட் ஆஃப் ஜீன் வந்து mRNA-வா எக்ஸ்பிரஸ் ஆக போதோ அந்த செக்மெண்ட் ஆஃப் DNA-வை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. The segment of DNA that is going to express as mRNA. இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே காம்ப்ளிமெண்டரியா எங்க இருக்கும் அப்படின்னா mRNA-ல இருக்கும். 3' டேஷஸ் அப்படி சொல்லலாம். இதுல இருக்க ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல இருக்க இன்ஃபர்மேஷன் காம்ப்ளிமெண்டரியா எங்க இருக்கும், mRNA-ல இருக்கும். நெக்ஸ்ட் டெர்மினேட்டர். டெர்மினேட்டர் where the transcription ends. டெர்மினேட்டர் கிட்ட வரும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் இதோட முடிஞ்சிடும்னு அர்த்தம். That's why promoter I had used green color, terminator in red color. ஓகே, இங்க இனிஷியேட் ஆகும், அங்க டெர்மினேட் ஆகும். இதுக்கு நடுவுல இருக்கிறதெல்லாம் கோட் ஆகும், அதுதான் ஸ்ட்ரக்சரல் ஜீன் சொல்லுவோம். இதுல இருக்க சேம் நியூக்ளியோடைட்ஸ்க்கு காம்ப்ளிமெண்டரியா யார் ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னா mRNA. நெக்ஸ்ட் இப்ப பாருங்கம்மா, இந்த ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு, 3' to 5' ஒன்னு இருக்கு, இன்னொன்னு 5' to 3' இருக்கு. ஆல்வேஸ் ரிமெம்பர், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனா இருக்கட்டும், RNA ரெப்ளிகேஷனா இருக்கட்டும், the synthesis occurs in 5' to 3' direction. Okay, polymerase involve ஆகுதுனாவே it carries out the reaction in 5' to 3' direction. இப்ப 5' to 3' direction நடக்குது. இது mRNA நான் black colorல போடுறது not here, here. Okay, here already I had mentioned. See, 5' to 3' வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா யாரு வந்து அதை யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னா 3' to 5' இருக்கிற ஸ்டாண்ட் தான் அது வந்து டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிக்கும். இதுல 3' to 5' பேரண்ட் ஸ்டாண்ட் தான் வந்து அது டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் mRNA-வை காப்பி பண்ணும். ஓகே, அப்ப டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் தான் வந்து mRNA-ல காம்ப்ளிமெண்டரியா வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இப்ப இது என்ன இருக்கு அப்படின்னா ATGC அண்ட் ஏஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது காம்ப்ளிமெண்டரி என்ன, ஏக்கு டி யூஸ் பண்ணக்கூடாது, அதனால யூ, டிக்கு ஏ, ஜிக்கு சி, சிக்கு ஜி, யூ யூ. திஸ் வில் பி காம்ப்ளிமெண்டரி டு mRNA. இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா mRNA ஸ்டாண்ட் சிந்தசிஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி mRNA ஃபார்ம் ஆகுதோ அதை டெம்ப்ளேட்னும், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க 5' to 3' ஸ்டாண்ட வந்து கோடிங் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. கோட் ஆகுறது இதை பார்த்து தானே, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் தானே பார்த்து கோட் ஆகுது, அதுக்கு தானே கோடிங் ஸ்டாண்ட்னு பேர் வைக்கிறோம். இதுக்கு ஏன் கோடிங் ஸ்டாண்ட்,
அது எதுவுமே கோட் பண்ணாதனாலும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கோடிங் ஸ்டாண்ட். கோடிங் ஸ்டாண்டை யூஸ் பண்ணி ஒன்னே ஒண்ணுதான் பேசுவோம். அது என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். எந்த ஃப்ரேம்ல எந்த பக்கம், என்ன ஆல்வேஸ் ரிமெம்பர் என்ன வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா கோடிங் ஸ்டாண்டு கிட்ட 5' எங்க இருக்கோ அங்கதான் ப்ரொமோட்டா இருக்கும். கோடிங் ஸ்டாண்ட்ல 3' எங்க இருக்கோ அங்கதான் டெர்மினேட்டர் இருக்கும். இப்ப இப்படி இல்லாம எனக்கு என்ன ஆச்சுன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன். 5' இருக்கு, 3' இருக்கு, 3' இருக்கு, 5' இருக்கு. நான் இத கோடிங் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் இத வந்து நான் கோடிங் ஸ்டாண்ட்னு சொல்றேன். 5' to 3' வந்து அப்பர் பார்ட்ல இருக்கிறது கோடிங் ஸ்டாண்ட்னு சொல்றேன். செகண்ட் திங் வந்து ஓகே இங்க 5' 3' 3' 5' சேம் சீக்வன்ஸ். ஓகே அதேதான் இருக்கு. மேல இருக்கிறதுல இத கோடிங் ஸ்டாண்ட்னு சொல்றேன். இந்த கோடிங் ஸ்டாண்ட் இந்த ஏபி அப்படின்னு 2 ஸ்டாண்ட் எடுத்துக்கணும்னா ஏ ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்ற ஏ ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்ட்னா கோடிங் ஸ்டாண்ட் 5' கிட்ட யார் இருப்பாங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் இருப்பாங்க. கோடிங் ஸ்டாண்ட் 3' கிட்ட யார் இருப்பாங்க அப்படின்னா டெர்மினேட்டர் இருப்பாங்க. கீழே இருக்க சீக்வன்ஸ் அதே பாருங்க. நான் கீழே இருக்கிறது கோடிங் ஸ்டாண்டுன்றேன். இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ஒன்ல கீழே இருக்க ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்டுன்னு சொல்றேன். கீழே இருக்கிறது கோடிங் ஸ்டாண்டுனா இப்ப இங்க 5' கிட்ட யார் இருப்பாங்க ப்ரொமோட்டர் இருப்பாங்க. இங்க 3' கிட்ட யார் இருப்பாங்க டெர்மினேட்டர் இருப்பாங்க. இது ரெண்டும் சேம் சீக்வன்ஸ் தான். இதுவும் 5' 3' தான், இதுவும் 5' 3' சேம் தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏன் இங்க மாறுது, இங்க டெர்மினேட்டர் வருது, இங்க ப்ரொமோட்டர் வருதுன்னு நல்லா கவனிங்க. எந்த இடத்துல நான் கோடிங் ஸ்டாண்டுன்னு பேசுறனோ அந்த கோடிங் ஸ்டாண்ட் 5' கிட்ட தான் யார் இருப்பாங்கன்னா ப்ரொமோட்டர் இருப்பாங்க. கோடிங் ஸ்டாண்டோட 3' கிட்ட தான் யார் இருப்பாங்கன்னா டெர்மினேட்டர் இருப்பாங்க. இங்க பாருங்க கோடிங் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க இது கோடிங் ஸ்டாண்ட்னு சொன்னோம்னா ஏ ஸ்டாண்ட் வந்து கோடிங் ஸ்டாண்ட். கோடிங் ஸ்டாண்ட் 5' கிட்ட ப்ரொமோட்டர் இருப்பாங்க. கோடிங் ஸ்டாண்ட் 3' கிட்ட டெர்மினேட்டர் இருப்பாங்க. இங்க கோடிங் ஸ்டாண்ட் பி ஏபி பி வந்து கோடிங் ஸ்டாண்ட்னா கோடிங் ஸ்டாண்ட் கிட்ட 5' கிட்ட ப்ரொமோட்டர் 3' கிட்ட டெர்மினேட்டர் இருப்பாங்க. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எங்க ப்ரொமோட்டர் எங்க டெர்மினேட்டர் இருக்காது பேசுறது யாருன்னா கோடிங் ஸ்டாண்ட் வச்சு. எந்த ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் எம்ஆர்என்ஏவா மாறும் அப்படின்னா தட் இஸ் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். இவ்வளவுதான். திஸ் இஸ் சோ ஈஸி. ஒரு வாட்டி புரிஞ்சுச்சுன்னா இதுதான் கஷ்டமா இருக்கும் மோஸ்ட்லி. ஆனா இது ஒரு வாட்டி கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் சோ ஈஸி. தேங்க்யூ.